த்ரிஷா விஜய் சேர லோகேஷ் கனகராஜ் தான் காரணம். 6 மாதங்களுக்காக அதை செய்தார். உண்மையை உடைத்த சுசித்ரா. விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு சங்கீதா போக, விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அது 2 பேருக்கும் கண்டனங்களை பெற்றுக் கொடுத்தது. நன்றாக இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டாரே என்று த்ரிஷாவை பலரும் விளாசிட்டு வராங்க. இந்த நிலைமையில பிரபல பின்னணி பாடகியும் தொடர்ந்து சர்ச்சையாக பேசி வருபவருமான சுசித்ரா பேசியிருக்கும் விஷயம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜயை காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட சங்கீதா அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. தனது கணவருக்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறது என்பது அவர் கூறிய குற்றச்சாட்டுகளிலேயே பிரதானமாக படுது. பலரும் அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா உறுதியா தெரியாதவரை மூன்றாவது மனுஷியை இதில் இழுப்பது முறையல்ல என ஒரு தரப்பினர் கருதினாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒரே கலர் டோன்ல உடை அணிந்து கொண்டு திருமணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் ஜோடியாக வந்தது. இந்த விஷயத்துல த்ரிஷாவை சந்தேகப்படாதீங்க, அவர்தான் என உறுதி செய்து கொள்ளுங்கள் என தளபதி உணர்த்துவது போல ஆகிடுச்சு. முதலில் சங்கீதாவை சரமாரியாக சைபர் தாக்குதல் செய்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ஜோடியின் வருகைக்கு பிறகு த்ரிஷாவை கிழிக்கிறாங்க. விஜய்க்கு எதிராகவும் தங்களது கருத்தினை பதிவு செய்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் த்ரிஷா காதல போட்டுக்கொள்ளாததாகவே தெரியல. பார்த்திபன் ஒரு விழால குந்தவையை வீட்டிலேயே குந்தவையுங்கள், பிரச்சனை வராமல் இருக்க என பேசியதற்கு மட்டும் எதிர்வினை ஆற்றினாங்க. மற்றபடி அனைவருக்கும் அவங்க பதில் சொல்வதற்கு தயாராகவே இல்லை. வழக்கம் போல தன்னோட ஃபன் ஆக்டிவிட்டிகள் உள்ளிட்டவை குறித்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் மேல போஸ்ட் போட்டுக்கிட்டே வராங்க. இதுக்கிடையில லியோ படத்துல விஜயையும் த்ரிஷாவையும் சேர்ந்து நடிக்க வைக்காமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது என ஒரு தரப்பினர் லோகேஷ் கனகராஜையும் இதுல பேசிட்டு வராங்க. இந்நிலைமையில பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா இந்த விவகாரம் பற்றி புதிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ரியல் ஒன் மீடியா என்ற யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில, த்ரிஷாவிடம் வாளை சுருட்டி கொண்டு நாய்க்குட்டி போலதான் அடங்கி இருப்பார் விஜய். விஜய் த்ரிஷா கூத்தாடிகள் தானே, அந்த புத்தி தான் அவங்களுக்கு இருக்கும். எப்படியோ த்ரிஷா மீண்டும் விஜய் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. இது அவரோட பவரை தான் காண்பிக்குது. த்ரிஷாவும் விஜயும் 6 மாதங்கள் ஜல்சா செய்வதற்கு லோகேஷ் கனகராஜ் தான் விலக்கு பிடித்தார். த்ரிஷா கருப்பு இதயம் கொண்ட ஒரு பெண். எப்ஸ்டினின் பெண் வெர்ஷன் தான் இந்த த்ரிஷா. அவங்க மிகப்பெரிய சீக்ரெட் சொசைட்டி வச்சிருக்காங்க. நிறைய காம பார்ட்டிகள் நடத்துவாங்க. யாராலையும் அவங்கள கண்ட்ரோல் செய்யவே முடியாது. கண்ட்ரோலில் இருப்பது மாதிரி நடிப்பாங்க. த்ரிஷாவின் கெரியர் காலியாகிடுச்சு. கருவாடி மாதிரி ஆகிட்டாங்க. விஜய்க்கு எப்பவுமே சுய புத்தி கிடையாது, அவரே ஒரு அரக்கன் தான் அப்படின்னு எக்கச்சக்கமா பேசியிருக்காங்க சுசித்ரா.